ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா டைலரிங். நம்ம இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போன பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பதிவில் பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணணும், ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணணும், நெக்லைன் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும், சைடு ஜாயிண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டியை வந்து இப்போ ஜாயின் பண்ணுறோம். ஓப்பன் லென்த்தில் இருந்து இந்த பட்டியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுக்கலாம். நம்ம போட்ட அந்த லைன் மேலேயே ஸ்டிச்சிங் விழுகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஒரு 1/2 இன்ச் கேப்பில் தையல் வந்து விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கிளாத்தை வந்து இழுத்துற வேண்டாம், நம்மளுக்கு லூஸ் கிடைக்கும். நார்மலாகவே நீங்கள் அடிச்சிட்டு வாங்க. டபுள் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதே போல் அடுத்த பார்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஓப்பன் லென்த்லேருந்து அடிக்க முடியாது, அதனால் சைடு லென்த்லேருந்து அடிச்சுக்கலாம். அளவுகளை மட்டும் நோட் பண்ணிட்டு வந்துடுங்க. சைடு லென்த்லேருந்து பட்டியை வந்து ஜாயின் பண்ணுறோம். அதே போல் இதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டன் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். பட்டன் பீஸ் வந்து 1.25 to 1.5 இன்ச் அகலம். லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கொக்கி சைடும் மேலே இருக்கணும் பீஸ். வி பக்கம் வந்து நம்ம உள்பக்கமாக கிளாத்தை வச்சுக்கணும். இந்த மாதிரி நேராக போட்டுக்கோங்க. இது வந்து கீழே இருந்து தான் நம்ம கொக்கி சைடு வந்து அடிச்சுட்டு போகணும். இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழே மட்டும் பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். 1/4 இன்ச் கேப்பில் தையல் ஓட்டுங்க. கிளாத்தை வந்து இழுத்துறாமல் பார்த்துக்கணும், லைட்டாக மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபோல்டு பண்ணோம் இல்லைங்களா, உள்பக்கம் இந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபோல்டு பண்ணது கிளாத்தை அப்படி வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். மேலே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்து மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ உள்பக்கமாக வந்து நம்ம கிளாத்தை திருப்பிக்கலாம். அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஃபுல்லாகவே ஃபோல்டு பண்ணிடுங்க. லைனிங் கிளாத் அனைத்துமே உள்பக்கமாக இருக்கிற மாதிரி, வெளிப்பக்கம் தெரியாது. கார்னர்லேயே ஸ்டிச் போட்டுவாங்க. நம்மளுக்கு கொக்கி சைடு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வி பக்கம் கிளாத்தை வந்து நம்ம அடியில் வச்சுருக்கோம். இப்போ கீழே வந்து ஃபோல்டு பண்ணுறோம். ஆனால் ஸ்டிச் வந்து மேலே இருந்து போட்டுக்கிட்டு வர்றோம். கிளாத் வந்து இழுத்துறாமல் பார்த்துக்கோங்க. அந்த ஃபோல்டிங்கை லைட்டாக அப்படி கையில் எடுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கீழே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஃபோல்டிங்கை. ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு லைன் போட்டுக்கோங்க, அந்த பிசுறு மறைகிறதுக்காக. நம்மளுக்கு கட் பண்ணும் பொழுது பார்ட்ரு கிடச்சிது அப்படின்னா இந்த லைன் வந்து தேவையில்லை. கரப்பகுதியாக இருந்தால் தேவையில்லை. கரப்பகுதி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம பிசுரை கட் பண்ணுறதுக்காக இந்த லைனில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி, அந்த லைன் வந்து மறைக்கிற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. மொத்தம் 5 வி போடணும். மேலே எண்டு கீழே எண்டு ப்ளஸ் செகண்ட் டாட்டு பட்டியும்
மேல் பாட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம், சென்ட்ரு பட்டி மொத்தம் 5 போட்டுக்கோங்க. மேலே எண்டில் போட்டோம், செகண்ட் டாட்லேயும் போட்டோம், கீழேயும் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நம்மளுக்கு 2 பக்கம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நெக் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் நெக் பீஸும் ஜாயின் பண்ண போகிறோம். எண்டிங் வரும் பொழுது ஒரு 1/2 இன்ச் கேப்பில் கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதையும் அப்படியே ஃபோல்டு பண்ண மாதிரி உள் பக்கமாக வச்சு மேலே ஸ்டிச் போட்டுருங்க. எந்த இடத்துல முடிக்கும் போதும் டபுள் ஸ்டிச் போடுறது நல்லது. இதில் வளைவில் மட்டும் ஹேர் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோல்டிங் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். லைட்டாக ஒரு 1/2 இன்ச் அளவு மடித்து விட்டுக்கோங்க. இந்த லைனிங் கிளாத்லேயே நம்ம தையல் போடுறோம், மெயின் கிளாத்தில் போடக்கூடாது. லைனிங் கிளாத் மேலேயே இது மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். ஒரே அளவாக கரெக்டான ஷேப்பில் நம்ம மடிச்சுக்கிட்டே வரலாம். 1/2 இன்ச் இருந்தால் போதுமானது. ஒரே ஷேப்பில் மடிச்சுட்டு வாங்க. சுருக்கங்கள் இருந்தாலும் கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த சுருக்கங்கள் போயிடும். கொஞ்சம் பொறுமையாக அடிச்சுட்டு வந்தோன்னா சுருக்கங்கள் வராது. ரொம்ப இழுத்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணிட வேண்டாம். கார்னரில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக செய்யணும். எண்டில் அதே மாதிரி அந்த ஃபோல்டிங்கில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் சைடு திருப்பி பார்த்தா இந்த மாதிரி கிளாத் வந்து எக்ஸஸாக வெளியில் இருக்கும். அதை வந்து அடியில் இருக்கிற கிளாத்தில் பற்றாமல் கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போது இதை அப்படி உள் பக்கமாக லைனிங் கிளாத்தை மட்டும் மடக்கிக்கலாம். எண்டில் ஒரு தையலும் ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு தையலும் 2 தையல் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எண்டிங்கில் கரெக்டாக ஒட்டிட்டு வாங்க. லைனிங் வந்து வெளியில் தெரியாமலும் மேல் பார்ட் கிளாத் வந்து உள் பக்கம் போகாமலும் சரியாக தையல் இருக்கிற மாதிரி வச்சு லைன் ஓட்டுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓட்டுறது தப்பே இல்லை. கொஞ்சம் பொறுமையாக, நெக் பீஸுங்கிறது வெளியில் தெரியக்கூடிய பீஸ், அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டுங்க. இந்த தையல் வந்து ரொம்ப சின்ன தையல் வச்சா கூட அழகாக இருக்கும், பெரிய தையல் வைக்க வேண்டாம். ஏன்னா நெக் அழகாக இருந்தால் தான் அந்த ப்ளவுஸ் வந்து லுக்கை நல்லா கொடுக்கும். 1/2 இன்ச் கேப்பில் மறுபடியும் ஒரு தையல் ஓட்டிக்கோங்க. சிலர் ஹெம்மிங் பண்ண விரும்புவாங்க, விருப்பப்படுறவங்களுக்கு ஹெம்மிங் பண்ணி கொடுங்க. நெக் பீஸும் ஸ்லீவும் மட்டும் ரொம்ப பொறுமையாக ஓட்டணும் ப்ளவுஸில். நம்ம நெக் பீஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஷோல்டரோட அளவு எவ்வளவு, அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவினுடைய அளவுகளையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீஸை ஓப்பன் பண்ணி போட்டு சென்டராக மார்க் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு ஈஸியான மெத்தடாக தெரியறனால நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஷோல்டருடைய சென்டரையும் ஸ்லீவுடைய சென்டரையும் வச்சு ஒரு பின் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ எண்டிங்கில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
சைடில் இருந்து இப்போ லைன் போடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட கிளாத் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஸ்லீவ் பார்ட்டோட கிளாத் மட்டும்தான் வெளியில் தெரியும். உள்பக்கம் இருக்கிறத நம்ம கவனிக்காமல் கூட உள்பக்கம் வந்து ஸ்டிச்சிங் விழுக்காமல் இருக்கலாம். மறுபடியும் பிரிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஓகே, அது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம டவுட் இருந்தாலும் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, ஸ்லீவ் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு சரியாக இருக்குது. நான் மறுபடியும் இன்னொரு டாட் ஒட்டிக்கிறேன். 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ளவுஸ்க்கு 6 இன்ச் எனக்கு கிடைக்குது. அதே போல் ஆம்கோல் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா 8 இன்ச்சு ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஹிப் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து 7.25 கிடைக்குது. நான் நோட் பண்ணிக்கிறேன். இதை வந்து டாட் 3 டாட்டையுமே ஸ்கேல் வச்சு லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பேக் சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது சரியான அளவு நான் நோட் பண்ணியிருக்கேன். இதிலிருந்து 1 இன்ச் வந்து நான் எக்ஸஸாக நோட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு எக்ஸஸாக கேட்டிருந்தாங்க. பேக் ஹைட்டும் செஸ்ட் ரவுண்டும் அளவு ப்ளவுஸில் பேக் ஹைட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. அதே போல் செஸ்ட் ரவுண்டும் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. அதனால் செஸ்ட் ரவுண்டு நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹிப் ரவுண்டையும் வந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சும் அந்த பக்கம் 1/2 இன்ச்சும் வந்து எக்ஸஸாக நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா நோட் பண்ண இடத்துல தான் வந்து தையல் இப்போ போட போகிறேன். ஸ்கேல் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்கேல் லைன்லேயே வந்து நம்ம டாட் ஒட்டிக்கலாம். 3 to 4 டாட் நீங்கள் ஓட்டலாம். 1/2 இன்ச் கேப்பில் ஓட்டி கொடுத்துருங்க. லைனிங் ப்ளவுஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. இதுக்கு முந்தின பதிவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.